வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 66. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, ப்ரோக்ராம் ஃபார் செக் இஃப் ஆல் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் இட். அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருடைய எல்லா டிஜிட்டுமே வந்து டிஜிட்டாலையுமே அந்த நம்பர் வகுப்படுமா அப்படின்றது தான் கொஷின்ஸு. நீங்கள் பார்த்தாவே தெரியும், 1 2 2ன்னு கொடுத்துருவேன். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டுமே எடுங்க, 1 எடுங்க, 2 எடுங்க, இன்னும் 2 எடுங்க. ஸோ எல்லாமே வந்து 1 to 2 வந்து அந்த 1 to 2 வந்து டிவைட் பண்ணும். இங்கே பாருங்கள், 1 to 2 டிவைட் பை 1. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஜிட்டுமே வந்து அந்த இண்டிஜரை வந்து பர்டிகுலர் இண்டிஜரை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி தரோம்னா டிவைட் பண்ணி தரும். சரிங்களா, அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயமே. அது மாதிரி டிவைட் பண்ணிச்சுன்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா நோன் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா, அதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராமு. சரிங்களா, ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை வந்து இண்டிஜராக வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமா, இல்லைனா வந்து ஸ்ட்ரிங்ஸாக வச்சு ஆக்சஸ் பண்ணுறோமான்றது தான். ஸ்ட்ரிங்ஸாக வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதுலேருந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்ஸை ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து இதை இண்டிஜராக வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டிவைடட் பை 10 கொடுக்கும்போது ஒவ்வொரு இதுவாக நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு டிஜிட்டான வேல்யூஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இங்கே மாடலஸ் கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி இந்த 122 மாடலஸ் கண்டுபிடிச்சா 10 வச்சு மாடலஸ் டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்போது 10 வச்சு டிவைட் பண்ணும்போது கடைசிலேருந்து ஒவ்வொரு நம்பராக கிடச்சிட்டா வரும், 2 2 1ன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பராக வந்து நமக்கு அப்படியே நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ அதனால் 2 வழி சொல்கிறேன், ஆனால் ஸ்ட்ரிங்ஸை வச்சு நான் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்புட் நம்ம வாங்கலாம். சரிங்களா, ஸோ இன்புட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒரு நம்பர் வாங்க போகிறோம். நம்பரை வந்து இன்ட்டாக வாங்கணும், அதனால தான் நான் இன்ட்டாக வாங்குறேன். ஸோ இன்புட் அடுத்தது ஸ்ட்ரிங். சரிங்களா, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இங்கே இல்லை வாங்கிக்கிறோம். இதை வாங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கின ஸ்ட்ரிங்ஸை வந்து ஸ்ட்ரிங்ஸாகவே வச்சுருக்கணும், ஆனால் இன்ட்டாக மாற்றக்கூடாது. அதனால தான் வந்து நான் இன்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் இப்போ நான் இன்ட்டை ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வாங்கினோடனே வந்து இன்ட்டாக வாங்குவோம். ஏன்னா இங்கே இன்ட்டாக வாங்கி திரும்ப அதை வந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ட்ரிங்ஸாக அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரிங்ஸாகவே வச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் நம்பர். ஸோ நம்பரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக இருக்கிறோம், இந்த கேரக்டர் தான் இங்கே வந்து டிஜிட்டை மீன் பண்ணுது. ஸோ அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் நம்ம எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிம்பிள் இஃப் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு லெட்டர் தான் வந்து ஐ. சரிங்களா, டோட்டல் நம்பர் தான் வந்து நம்பர். ஸோ அந்த நம்பரை இன்ட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்பரை நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர் மாடுலேஸ் பண்ணும்போது, சரிங்களா, எதை கூட மாடுலேஸ் பண்ணால் இன்ட் ஐ தான் வந்து இங்கே ஒவ்வொரு டிஜிட். சரிங்களா, அதை மாடுலேஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தரணும்னா அதுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு தரணும். பட் நான் வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து திரும்ப எப்போ அடிக்கடி 2னே தந்துருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு பாசண்டாக ஒரு கீவேர்டு மட்டும் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எஸ்ன்ற ஒரு இதை வந்து நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங் ஆகும்போது இது வந்து ஒரு இந்த அசம்ஷன் நான் வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எஸ்ன்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இது ஒன்ஸ் எப்போ வந்து இதெல்லாம் எப்போ கரெக்டாக ரன் ஆகும்போது பாஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். இன்கேஸ் இது வந்து இது ஃபால்ஸ் ஆகும்போது இந்த கண்டிஷன் எப்போ வந்து ட்ரூ இல்லாமல் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிசல்ட்டோட வேல்யூஸை மாற்றணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு எஸ்ஸாக்கு தான் நோவாக மாற்றணும். சரிங்களா, தென் நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து 1 இருந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து அது 1 இருந்தாவே வந்து நமக்கு வந்து அது இல்லை நோன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா, அதனால் வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் என்ன, எல்ஸ் ஒரு டைம் ரன் ஆச்சுன்னா நம்ம ஒரு டைம் ரன் ஆக போதும் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் லூப் வந்து ரன் ஆகாது. ஸோ அது இடத்துல வந்து நம்மளுக்கு நின்றுடும். அதனால் வந்து அதிகமான டைம் வந்து அதுக்கப்புறம் ரன்னே ஆகிருக்கு, தேவையில்லாமல் ரன் ஆகாது. ஒன்ஸ் நம்ம வந்து நோன் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு நம்ம ரன் பண்ணோம், எஸ்ன்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். எஸ்ன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கும். நோவா நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி அந்த நோவா இருந்துச்சுன்னா ஓகே, நோவா இல்லைன்னா ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வெளியே வந்துடும். சரிங்களா, இந்த நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்ட் கொடுத்து அந்த ரிசல்ட் கொடுக்கணும். சரிங்களா, அந்த ரிசல்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகி என்ன வருதோ அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணோடனே நமக்கு ஒரு இன்புட் கேட்கும். நான் வந்து 1 2 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே எஸ், அந்த நம்பருக்கு ஒவ்வொரு டிஜிட்டுமே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே டிவைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகுமா நீங்களே பாருங்கள். ஏன்னா 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகாதே இருக்கும். ஸோ அதனால் நோன் தருது. ஏதாவது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்ம அதையும் கொடுத்து பார்க்கலாம். பெரிய நம்பர் கொடுக்கலாமா ஏதாவது, ஆனால் ஆகாது. ஏன்னா 5 இருக்குதுன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 வந்து நம்மளுக்கு ஆகவே ஆகாது. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் கொடுக்கலாமா, கொஞ்சம் பெரிய நம்பராக 1000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்பர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே ஸோ
ஓகே, ஏன்னா 0வால் டிவைட் ஆகாதுல்ல, அப்போ 0 வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட் வந்து தப்பாகுது. ஸோ 0 பார்த்து நம்ம என்ன 0 ரிமூவ் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து இது கரெக்டாக ரன் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்மளே ஆட் பண்ணிக்கணும். இப்போ 0 எரர்னு வருதா, ஸோ ட்ரை எக்ஸ்பர்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வேறு ப்ரோக்ராமில் படிச்சிருப்போம் முன்னாடியே. அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். இன்கேஸ் அது வந்து இந்த மாதிரி 0 டிவிஷன் எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து எக்ஸப்ட்டில் வந்து அப்படியே இந்த பாஸ்ன்ற கீவேர்டை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து ஒரு லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரியுமே பண்ணலாம் சரிங்களா. அப்போ வந்து நமக்கு வந்து 0 கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்றபடி இருக்கிறதுலாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு மாதிரி ரன் ஆகும். இன்னொன்று வரும் சரிங்களா. இது ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு டெப்த் கிடச்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளாகிங்கு இது வந்து இப்படி 0 இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டெர்மினேட் ஆகாமல் வந்து ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் அப்படி ஷோ பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. எப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டெர்மினேட் ஆகி நிற்கக்கூடாது. அதே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் கூட, ஏதாவது எரர் வந்தாலும் கூட எரரை வந்து அப்படியே ஷோ பண்ணக்கூடாது யூசர்ஸுக்கு. ஸோ அதில் நான் அந்த எரர் வந்து சின்ன பாட்டோ இல்லை இந்த எரர் அப்படின்ற மாதிரி யூஸருக்கு புரியுற மாதிரி இல்லை சின்ன மெசேஜ் தான் ஷோ பண்ணணும். இத்தனை லைனில் இருக்குது, இந்த கோடிங்கில் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஷோ பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இப்போ இங்கே எரர் வந்துச்சுல 0 டிவிசிபிள் எரர்னு சொல்லிட்டு இந்த லைனில் எரர் இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் வந்து அங்கே யூசர்ஸ் ஷோ பண்ணுற அவசியம் இல்லை. அதனால் என்ன எரோ அதை மட்டும் நம்ம ஷோ பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை எக்ஸப்ட் மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் டெவலப் பண்ணும்போது. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.